டெல்லியில் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு தேர்தலுக்கு யாரோடு போக போகிறது? திமுகவுடன் கூட்டணியில் தொடர போகிறோமா அல்லது விஜயோடு கூட்டணிக்கு போக போகிறோமா என்பதை இன்றைக்கு முடிவை எடுத்து விடலாம் என்பதற்காக இந்த அவசர கூட்டம், முக்கிய கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. பலரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளம்புவதற்கு முன்பாக செல்வ பெருந்தகை ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போனார். பாஜக தான் எங்கள் கூட்டணியை உடைக்க பார்க்குது அப்படின்னு. உங்கள் கட்சியில் பேசுகிறவங்களெல்லாம் பாஜக தான் இயக்குதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள்னு சொந்த கட்சியினுடைய எம்பிகளையே குற்றம் சாட்டுகிறாரா செல்வ பெருந்தகை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் அவர் என்னென்ன விஷயங்களை ஏற்றுக்கொண்டார், எதை முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் ஹை கமாண்டுக்கு எது கம்யூனிகேட் செய்யப்பட்டது, காங்கிரஸ் வரும் என்று அதை வழிமேல் விழிவைத்து காத்திருந்த தாவேகாவினுடைய நிலைமை அடுத்து என்ன ஆகும், இறுதிக்கட்ட முடிவை எட்டுகிறது காங்கிரசினுடைய கூட்டணி நிலைப்பாடு, அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. காங்கிரஸ் திமுக இடையில அந்த பிரளயம் இன்னுமே ஓயல்ல. இப்போ இவர் தாக்கூர் நாங்கள் தான் காத்துட்டு இருக்கோம் 36 நாட்களாக, திமுக பதில் சொல்லலை, அவங்க கூட்டணியை பேசுறதுக்கான குழுவை அமைக்கலை அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறாரு. செல்வ பெருந்தகை பேசியிருப்பது, டெல்லியில் அவசர கூட்டம் என்ன நடந்துட்டு இருக்கு, தாவேகா பக்கம் போறதுக்கான ஒரு முஸ்தீப்புகளை காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறதா? இல்லை, இப்போ காங்கிரஸ் செய்திருக்கக்கூடிய கடந்த 2.5 மாதங்களாக செய்ததனுடைய விளைவை காங்கிரஸ் தான் அனுபவிக்க போகிறதுங்கிறத நம்ம அடிப்படையில் பார்த்துக்கணும். காங்கிரஸ் அனுபவிக்க போகுதுன்னா திமுக கூட்டணியில் இனிமேல் அது தொடர்ந்தாலும் வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிற நிலைக்கு அது வந்துருச்சுன்னு தான் கவனிக்கணும். மாணிக்கம் தாக்கூர் இப்போ இவ்வளோ பேசுகிறார் இல்லையா, இங்கே 2 பக்கமும் அந்த கேள்வி வச்சுக்கலாம். 36 நாட்களாக நாங்கள் காத்திருக்கிறோம், திமுக எந்த ஸ்டெப் எடுக்கலைன்னா அப்போ வெளியில் போயிடலாமா, அதையாச்சும் அறிவிங்க அப்படின்னா அதையும் அறிவிக்க மாட்டேங்கிற நிலைமைக்கு வருகிறார்கள். காங்கிரஸை ஏன் நீங்கள் தூக்கி சுமக்கிறீங்க, கழட்டி விடுங்கன்னா திமுகவும் அதை செய்கிற இடத்துக்கு வரல. அப்போ 2 பேரும் இணைந்து பயணிப்பதனால் நமக்கு இருக்கக்கூடிய நன்மை என்னென்னங்கிற குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை நோக்கி தான் நகர்ற இடம் ராகுல் காந்தி இப்போ அழைத்திருப்பது என்பது. ஏன்னா இது திரும்ப 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 டெய்லி செய்தி ஆகுது. நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய பதில் தேசிய ஊடகங்கள் அதை கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கு ஒரு ஒரு ரீச் இருக்குது, விஜய் என்கிற கண்டென்ட்டுக்கு ஊடகங்களில் இருக்கக்கூடிய ரீச்சுங்கிறதுனால தான் அந்த உள்ளே போய் பேட்டி எடுத்தவர்கள் வெளியில் அவங்களா பேட்டி கொடுத்துட்டு ஓடின என்டிடிவியினுடைய அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த சூழலில் தான் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லிக்கு சம்மன் பண்ணியிருக்கிறாரு. இங்கே பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீல் சோடன்கிறவர்கள், மேலிட பொறுப்பாளர், இது செல்வ பெருந்தகை அவர்கள், அதே போல் மற்ற மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், எம்பிக்கள். ஏன்னா எம்பிக்கள் எல்லாம் அங்கே பார்லிமெண்ட் செஷன் எடுக்குது, அவங்க இங்கே வந்தவங்களும் கூட திரும்ப டெல்லிக்கு போகிறார்கள். இன்னைக்கு அந்த ஒரு முடிவை நோக்கி அண்ணன் ஸ்டாலினா அந்த ஸ்வீட் பாக்ஸை வாங்குறதுக்கு பேரிகேட் அந்த இந்த தடுப்பை தாண்டி டிவைடரை தாண்டி போனார் இல்லையா, அந்த அண்ணன் கூடயே தொடர போகிறோமா அல்லது நண்பர் விஜய் அவர் ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜோதிமணி சொன்னாங்க இல்லையா, அவர் அப்போவே எங்கள் கட்சியில் இளைஞர் அணி தலைவர் ஆகணும்னு நினச்சாரு, இன்றைக்கி நேற்று தான் எங்களுக்கு பழக்கம்னு கிடையாதுங்கிற மாதிரி அவர் அதுக்கப்புறம் பிஜேபி சொல்லலை, அவர் அப்பயே எங்கள் பிரதமர் மோடியை ஏர்போர்ட்டில் சந்திச்சாரு, பிரதமர் அவருக்கு முன்னாடி நீங்கள் தான் வரணும்னு கையெல்லாம் கொடுத்தாருன்னு கூட தான் சொல்லிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த காங்கிரஸுக்கு எதிரான ஊழல் போய் பார்த்தாரு. அப்ப அது யாரு, மன்மோகன் சிங் அரசுக்கு எதிராக நடந்தது. அப்ப அவங்க யூபிஏவினுடைய தலைமை பொறுப்பில் சோனியா காந்தி அம்மையார் தான் இருந்தாங்க. அண்ணா ஹசாரே யாரை எதிர்த்தார், இவர் யாருக்கு ஆதரிச்சாருங்கிறது தனி விவாதம். நீங்க அது அரசியலுக்குள்ள இன்னொன்னு இதில் கடந்த முறை இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில் அவசரமாக கூட்டினாங்க. தமிழக காங்கிரஸ் தலைவர்கள், மேலிட பொறுப்பாளர்கள்லாம் கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க. இன்னுமே நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது, இந்த கூட்டணி குறித்து நாங்கள் பேசிக்குவோம், நீங்கள் சோசியல் மீடியாவில் பேசுகிறதோ வெளியில் பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறதோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ச்சியாக மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ புதுச்சேரி விஷயத்தை பேசுனாங்க. புதுச்சேரியில் நாங்கள் தான் அதிக சதவீதம் வச்சுருக்கோம் ஓட்டு வங்கி, நீங்கள் எப்படி திமுக கூட்டலாம் கூட்டணி கட்சிகளை அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கிறாங்க. மறுபடி திமுக பதில் சொல்லியிருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் திரும்ப திரும்ப இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்ற மாதிரியே அன்றாடம் இந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கிறதுடைய நோக்கம் நமக்கு புரியலையே. டெல்லி காங்கிரஸ் அந்த இடத்தில் தான் பெரும் தவறை செய்திருக்கிறது. நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகு பேசினாங்கன்னா அவங்க மேலே இப்போ வரைக்கும் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. அதற்கு பிறகுதானே பிரவீன் சக்கரவர்த்தி உங்களுக்கு புதிய தலைமுறையில் பேட்டி கொடுக்குறாரு. அதற்கு பிறகுதானே திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் பேசுகிறாங்க. இப்போ மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அவர்கள் மீது எந்த நேரத்தில், நீங்கள் கடந்த காலத்தில் எல்லா தலைவர்களுமே டைரக்டாக
அவங்க அட்டாக் பண்ணாமல் தங்களுடைய கட்சிகளில் கூட்டணி கட்சியோ இல்லை மத்திய ஆளுங்கட்சியோ திட்டுறதுக்கு சில தலைவர்களை வச்சுருப்பாங்க, கடுமையாக விமர்சிப்பாங்க. கூட்டணி நெருங்குறோம் அப்படின்னா அவங்கள சைலண்ட் ஆக்கிடுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணால் அது வேறு. இப்போ எங்கே சிக்கலாச்சுன்னா, காங்கிரஸ் ஒரு தரப்பு சோடன்கர் போன்றவர்கள் 70 சீட்டு வரைக்கும் கேட்டதா செய்தி வந்தது. அது திமுகவில். அதுக்கு தான் நீங்கள் 70னா விஜய்கிட்டே வாங்கிக்கோங்கிற நிலைமைக்கு அந்த ஸ்டைலில் அது டீல் பண்ணப்பட்ட உடனே 70 100 வாங்கிக்கோங்க. போய் 100 இல்லை 234 நீங்கள் தனியாக நிற்கினா கூட யாரும் உங்களுக்கு வேண்டாம்லாம் சொல்ல போகிறது இல்லை. கேரளாவில் நிற்கிற மாதிரி நீங்கள் இங்கே ஒரு தனி ஃப்ரெண்ட்டை கூட கட்டிக்கோங்க அப்படிங்கிற இடத்துக்கு போச்சு. 70ங்கிறதெல்லாம் இது வரைக்கும் திமுக கூட்டணி இல்லை. அவங்க 82 சொல்லுவாங்க, 81, அப்போ நாங்கள் 117 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் பேக்கில் போனால் 71ல் 0 சீட்டு உங்களுக்கு சட்டமன்றத்தில், பார்லிமெண்ட்டில் தான் 10 கொடுத்தாங்க. அப்போ அப்படி கொடுக்கலாமா நீங்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா அது அப்புறம் அதுக்கு பின்னாடி போனால் திமுக காங்கிரஸும் எதிர் கூட்டணியில் நிற்கிறது தான் கரெக்டுங்கிற லெவலுக்கு போயிடும். சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் நம்ம போக முடியாது. அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி லெவலுக்கு போயிடும். அது அந்த ஃப்ளாஷ்பேக்கே வேண்டாம். 70 அப்படிங்கிறது ஒரு செக்ஷன், அது உள்ளே அவங்க எங்கேஜ் பண்ணிக்கவே இல்லை. அட்லீஸ்ட் தொகுதிக்கு 1, சட்டமன்ற இதுக்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு 6க்கு 1 அப்படின்னு கொடுத்தா 39 கொடுங்க அப்படின்னும் போது இந்த திமுக தரப்பில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவ்வளவு சீட்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திய பிறகுதான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் அதுதான் கம்யூனிஸ்டுகளுக்கு, விடுதலை சிறுத்தைக்கு உங்களுக்கு எத்தனை ஏற்றுறமோ அதே அளவுக்கு அவங்களும் ப்ரொபோஷனேட்டாக கேட்பாங்கல்ல. இப்போ 25 கொடுத்தவங்களுக்கு நீங்கள் 30 ஆக்குறீங்கன்னா அப்போ அதில் 4 மடங்கு குறைவாக இருக்கீங்களுக்கு 6 கொடுத்தீங்க, அதை அதுக்கு தகுந்த மாதிரி 8ஆவோ 10ஆவோ ஆக்குங்கிறது அவங்க கேட்பாங்க இல்லையா. அந்த சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் நான் பார்த்து தான் பண்ண முடியும். அப்போ ராஜ்யசபாவாச்சும் கொடுங்க, 1 அல்லது 2 வரைக்கும் கொடுங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது போச்சு. 30 கொடுத்து 1 சீட்டு ராஜ்யசபா அல்லது 25 கொடுத்து 2 அப்படின்னும் போதெல்லாம் அதெல்லாம் அதற்கு பிறகு தேர்தலுக்கு பார்த்துக்கலாம். இந்த ஆட்சியில் பங்குங்கிறது முடியாதுங்கிறத ஃபஸ்ட்டு இதிலே சொல்லியாச்சு. அதற்கு பிறகு தான் இவ்வளோ விஷயங்கள் போகுது. இதில் இன்றைக்கி செல்வ பெருந்தகை ஒன்று கொடுத்தாரு. அவர் கொடுத்ததில் ஒரு ஹிண்ட் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? இருக்கிற சீட்டை குறைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. போன முறை என்னென்னமோ அது கட்டாயம் வரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது எவ்வளவு கூட அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்குறோம். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துப்போம், எங்களுக்குள்ள சண்டை எல்லாம் கிடையாது, எங்களுக்குள்ள எந்த முரணுமே கிடையாது அப்படிங்கிறது. இது ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையா இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர்களுக்கு இவர் சொல்கிறாரா? அதில் ஒரு வார்த்தை போடுறாரு, நாங்கள் எவ்வளவு சீட்டு கூட கேட்டாலும் முதலமைச்சர் பரந்த மனதோடு அதை கொடுப்பார் என நம்புகிறேன் அப்படின்னு அங்கேயும் ஒரு கொக்கியை மாட்டி விட்டுறாரு. அவர் ஆக்சுவலாக டெல்லியில் போய் பேச வேண்டியதை இங்கேயே செய்தியாளர் சந்திப்பில் அவரோட ஸ்டாண்டை போட்டு உடைச்சிருக்கார் அப்படின்னு தான் பார்க்கணும். அடுத்து ஒரு போடு போட்டார் பாருங்க. கூட்டணி குறித்து பொதுவெளியில் நம்ம கட்சியினர் பேசுகிறதும் கண்டனத்துக்குரியது, அது ரைட்டு, புரிஞ்சுக்க முடியுது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைக்க பாஜக சதி செய்கிறது அப்படின்னு போட்டார். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக்கம் தாக்கூரோ அல்லது திருச்சி வேலுசாமியோ, திருச்சி வேலுசாமி துக்ளக் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டார், அது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுங்கிறது அதை தனியாக விட்டுருங்க. இவங்க 2 பேரும் இப்போ பொறுப்பில் இருக்கிறவங்க. நீங்கள் மாணிக்கம் தாக்கூரை அவர் அங்கே நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக இருக்கிறாரு. அப்போ அவர் ராகுல் காந்திக்கு மீறி அல்லது அவர் சொல்லாமல் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் ஆழம் பார்ப்போம் இல்லை இந்த குட்டையை குழப்பி பார்ப்போம்லாம் நேரடியாக பண்ணுவாருலாம் அப்படி தான் தோன்றித்தனமாக அல்லது அவராக ஒரு அட்டானமஸாக முடிவு எடுத்துருவார், கட்சி யோசிக்கிறது பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நீங்கள் கேசி வேணுகோபாலுக்கான கதை தான். அவர் ஒன்று பேசுவாப்பில் போன முறை மீட்டிங் முடிச்சு வெளில வந்து கேசி வேணுகோபால் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போகிறாரு, செல்வ பெருந்தகை தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு இல்லையா. ஸோ அவங்க நோக்கத்துக்கு காங்கிரஸில் பேசுவாங்கனாலும் இதை ரொம்ப அதிகமாக பேச விட்டதுனால இப்போ சிக்கல் காங்கிரஸ் கட்சிக்கே வந்து நின்று இருக்கிறதுங்கிறது தான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியுமா இல்லைன்னா தெரியாத மாதிரி இருக்கிறாரு. அவர் இங்கே வருவதாக இருந்தது, இங்கே வந்து கூட்டம் போட போகிறார் அப்படின்னாங்க. கிராமங்கள் தோறும் காங்கிரஸை கொண்டு போய் சேர்த்து அது சம்மந்தமாக ஒரு மாநாடுன்னெலாம் சொன்னாங்க. தள்ளி போயிட்டே இருக்குது. இதில் நீங்கள் ஹைலைட் இது நேரத்தை யோசிங்களேன். போன வாரம் நாடாளுமன்றத்தில் அவ்வளோ பிரச்சனை. காங்கிரஸ் செய்த விஷயங்களுக்கு கூட தோல் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் 32 திமுக எம்பிகள், ராஜ்யசபாவில் 10, லோக்சபாவில் 22 இவங்க கூட நின்றுக்கிறாங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நாடாளுமன்றம் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒன்று எதிர்கட்சிகளாக மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ மமதா நான் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரேங்கிறாங்க, அவங்களுக்கு எலெக்ஷன் இருக்குது. திமுக இப்போ ஆப்வியஸாக ஏதோ ஒன்று புஷ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு அங்கே 2 பேருக்குமே ஒருவருக்கு இன்னொருவருடைய தேசிய அளவில் ஒரு பிரச்சனையை கொண்டு போவதற்கு
செய்வதற்கு உங்களுக்கு திமுகவினுடைய உதவி தேவை இருக்கிறது அப்படிங்கிறத கவனிக்கணும். 2029 அடுத்த தேர்தல் இருக்குல்ல, இல்லை அது அப்புறம் கூட பார்த்துக்கலாம். இப்போ வெளியில் திட்டிட்டு போனால் கூட திரும்ப வந்துக்கலான்னு ஒரு எண்ணம். 2014 அவங்க அப்படி தானே போனாங்க. ஆனால் 16 திரும்ப வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஒருவேளை அவங்க அப்படியான ஒரு எண்ணத்தை நோக்கி போகிறாங்களாங்கிறது இருக்குது. இப்போ தலித் மற்றும் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் செல்வ பெருந்தகை ஒரு குற்றம் சாட்டுகிறார். நேற்றைக்கு திரும்ப அவர்கள் கொடுத்த பேட்டி ஆகட்டும், அதையும் இதையும் அவர் மீன் பண்ணி இவங்களுடைய வாக்குகளில் இந்த கூட்டணியை பலவீனப்படுத்த பாஜக சதி செய்கிறது. பாஜக சதி செய்கிறது என்றால் அந்த சதிக்கு துணை போகிற சொந்த கட்சியினர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார் செல்வ பெருந்தகை, அல்லது எடுப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் சொல்லணும். ஏன்னா கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, கொடுக்க முடியாது அல்லது கொடுக்குறேங்கிறது திமுக. இது நீங்கள் 2 பேரும் பேசிக்க வேண்டியதானா? பொது வெளியில் நீங்கள் டே டு டே இதையே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்று அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீங்கள் நாங்கள் வளரணும், அது 2 விதமாக இருக்குல்ல. நாங்கள் வளர்ந்துட்டோம் நீங்கள் சீட்டு கொடுத்தாகணுங்கிறதுக்கும் நாங்கள் சீட்டு கொடுங்க அப்போ தான் நாங்கள் வளர முடியுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இதில் எந்த செக்ஷனில் இருக்கீங்கிற கேட்டகரி இருக்குது இல்லையா? உங்களுக்கு எண்ணிக்கை இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அவங்களே கூட கொடுத்து உங்களை உள்ளே சேர்க்க பார்ப்பாங்க. இப்போ விஜய்க்கு எவ்வளோ வாக்கு செய்வோன்னு தெரியாது, ஆனால் 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20ன்னு அவங்களா பேசுகிறாங்க இல்லையா? இப்படி இருக்கும்போது தான் அதிமுக 60 சீட் வரைக்கும் கொடுக்குறேன்னு ஒரு ஆஃபர் கொடுத்ததாக அவங்களா போய் வெளியே போய் ஏன் கொடுத்தாங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால கொடுத்தாங்க. நீங்கள் இந்த 5 ஆண்டுகளில் உங்களை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சிகளை செய்திருந்தால் சரி. இப்போ 18 எம்எல்ஏக்கள் இருந்து என்ன வளர்ந்தீங்கிற கேள்வி இருக்குல்ல. 18 எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக நாங்கள் இப்படி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும், அப்படி தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு, இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு பேரணி, இப்படி ஒரு போராட்டம், பாஜக அரசுக்கு எதிரான கண்டனங்கள், இவ்வளவு செஞ்சோம்னு ஒரு பட்டியல் இட்டுட்டு இங்கே ஆளுங்கட்சியில் மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்திருந்தால் உங்களை மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அரசுக்கு நீங்கள் அதை வலியுறுத்தலாக கூட செஞ்சுருந்துருக்கலாம். எதுக்குமே நீங்கள் வரல. எலெக்ஷன் வரும்போது தான் தெரியுது இப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படிங்கிறது. பாஜக இருக்கிறதுனால மட்டும்தான் காங்கிரஸ் இப்போ உயிரோடு இருக்கு. பாஜக தமிழ்நாட்டில் உழைக்கிற அளவுக்கு அல்லது ஏதோ ஒன்று அவங்க பண்ணுறாங்கல்ல, செய்திகளில் வர்றதில் தொடங்கி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதில் அதுக்கு சமமாக நீங்கள் பண்ணீங்களா? இன்றைய தேதிக்கு இப்போ திடீர்னு கட்சிக்கு 12% இருக்குன்னு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் சொல்கிறாங்க. இவங்க 12, விஜய் ஒரு 15, அவங்க விஜய்க்கு 25 வரைக்கும் சொல்கிறாங்க. இதை சேர்த்தாலே 37 வந்துடுது. நீங்கள் ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி தானே, போய் இவ்வளோ சொல்கிறீங்களே, போய் முயற்சி பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது. காங்கிரஸ் அடிப்படையில் வெளியில் போகணுங்கிற அவங்களுக்கு எண்ணம் அவங்களுக்கு டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு வேளை போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு விதமாக போய் இன்புட்ஸ் கொடுக்கறதுனுடைய இதில் தான் இந்த ஒரு ஊசலாட்டத்துக்கு வந்து நின்னாங்க. இந்த ஊசலாட்டத்திற்கான பலன் ஏற்கனவே திமுக காரர்கள் இவங்களை தூக்கி சுமக்கணுமாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கான அயற்சிக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இதை சார்ட் அவுட் பண்ணலைன்னா சேர்ந்தாலும் அதனால் எந்த பலனும் இருக்க போவதில்லைங்கிற நிலைக்கு வந்துடும். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக வெளியில் அனுப்பி விட்டாங்கன்னா வேறு கட்சிகள் நீங்கள் தேமுதிக உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ராமதாஸ் இப்போ சிக்கலுக்குரியதாக இருக்குது, திரும்ப உறுதியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அட்லீஸ்ட் மற்றவர்களை உள்ளே தேமுதிக விட்டு வந்துட்டு ஆக்சுவலாக அதில் ஒரு சைக்காலஜி கூட்டணி கட்சி கொடுக்கறதுக்கு நம்ம உதயசூரியனில் நிற்கிதுன்னா கட்சிக்காரன் நல்லா வேலை பார்ப்பான். அவன் ஒரு எனர்ஜியில் ஒரு எந்தூரில் போய் செய்ய ஆரம்பிச்சிருவான். 2016 இவங்ககிட்ட பேசி பேச முடியலன்ட்டு தானே ஜெயலலிதா அவர்கள் 234 ரெட்டையில் அப்படின்ட்டு போனாங்க. சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்தாலும் அவங்களுக்கும் ரெட்டையில் நிற்கணும்னு கூப்பிட்ட பிறகு அவன் ஒரு வேகத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். எலெக்ஷன் தேதின்னு வந்துருச்சுன்னா அப்படி போயிடும். ஒன்று நீங்கள் இங்கே தான் தொடர்றீங்கன்னா வாய்ப்புட்டு போடணும். அவங்க இப்போ அடுத்த வாரத்தில் இருந்து ஆட்களை திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த குழு அதை நோக்கி போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அதை ஆரம்பித்தா அதை ஆன் த டேபிள் பேசுகிறதுங்கிற வரைக்கும் கொண்டு போயிடணும். அவங்க 6 மந்திரி பதவி வரைக்கும் கேட்குறாங்கலாம் செய்திகள். 6லேருந்து குறைஞ்சது அந்த 3 முதல்ல 3னாங்க, இப்போ 6க்கு போயிருக்கான். அந்த 3ங்கிறதே இருக்கு. அந்த 3லேயே அவங்க பிரிச்சிட்டாங்க. ஒரு ஓபிசி, ஒரு பட்டியலினத்தவர், ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்கணும், ஒரு சிறுபான்மையினர், ஒரு பட்டியலினத்தவர், ஒரு ஓபிசிக்கு கொடுக்கணுங்கிறது இந்தியாவில் தானா அமெரிக்காவிலையா? இங்கே இந்த 3 பேரும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களாக இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிக்கணும். அவங்க ஜெயித்த பிறகு நீங்கள் அவங்களுக்கு கேபினெட்டில் அமைச்சர்களாக கொடுக்கணும். என்னென்ன துறைன்னு இப்போ எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிடலாம். அதையே செய்யலைன்னு தெரியல அந்த யோசனை. மேபி இன்றைக்கி அந்த கூட்டத்துக்கு பிறகு அவங்க முடிவு பண்ணிட்டு வரலாம். தமிழ்நாட்டில் அந்த பேட்டர்ன் இல்லை. இப்போ என்னென்னா அட்லீஸ்ட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் தனியாக போயாச்சும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு வெளில போகலாம். உள்ளே இருந்துட்டு சிக்கல் கொடுப்பது என்பது இந்த கூட்டணியும் காலி பண்ணுறதுக்கான வழியாக மாறி போயிடும். இதில் வழிமேல் விடிவைத்து காத்திருக்கிற விஜய் என்ன ஆவார்? ஏன்னா இன்றைக்கி செங்கோட்டையன் சொல்கிறார், திமுக அதிமுக கூட்டணியில்
மன சங்கடங்கள் வரக்கூடியவர்கள், இடம் கிடைக்காதவர்கள் எங்க வரல. எங்களோடு வருவார்கள், இது சில என்ன நாட்களில் தெரியும். இது என்ன ஆசிரமமா? அவர் என்ன இதுல இருக்காருன்னு தெரியல. பனையூர்ல அவரே வந்து மேற்கு மண்டல கூட்டத்துக்கு போகல. இந்த இது கருத்து கேட்பு நடக்குதுல்ல, எலெக்ஷன்ல என்னென்ன விஷயங்களை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது, அதுக்கு அவரை புறக்கணித்ததாக அந்த பக்கம் ஒன்று ஓடிட்டு இருக்கு. எத்தனை நாளைக்கு அவர் அங்க நீடிப்பார் அப்படிங்கிறதே மிகப்பெரிய இல்ல கேள்வி. அவர் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் உள்ளபடி அப்படி அதிர்ச்சி ஆயிட்டேன். மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இங்கு வந்து ஓட்டு போட்டு தளபதியை முதல்வர் ஆக்க வேண்டும்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் சொன்னார். மேலை நாட்டில் இருக்கிற தமிழர்கள் இங்கே எதுக்கு வராங்க? இல்லை இங்கேருந்து அவங்க அங்கே போனவங்களா? அவங்களுக்கு இன்னும் வாக்குரிமை இருக்கா? நீங்கள் என்ன இருக்கையா? எஸ்ஐஆர்ல அவங்கள வந்து வச்சிருக்காங்களா? அவங்களுக்கு 2002 ஓட்டு இருந்ததா? இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல. மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் கூட இங்கு வந்து வாக்களித்து தளபதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு துடிப்பாக இருக்கிறார்கள்னு அவராக பேசுகிறாப்புல. அவருக்கு எங்கே இருந்தாலும் சோர்சஸ் வந்துருக்கலான்னு வைங்க. அப்போ இந்த சூழலில் இருக்கும்போது இவங்களை நம்பி விஜய் இல்லைனாலும் முடிவு எடுத்திருக்க மாட்டாருன்னு வைங்க. இப்போ 234 தொகுதிக்கும் நீங்கள் கமல்ஹாசனுக்கு அதிகபட்சம் எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க? ஒரு 6ங்கிறது உச்சபட்சம். அதிகபட்சம் 6 அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அவர் 234 தொகுதிக்கு விருப்ப மனு வாங்கிட்டு இருக்காப்புல. ஒரு விருப்ப மனுவை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்கன்னா 50,000 வரைக்கும் வாங்குறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு 20 தொகுதி வரைக்கும் நாங்கள் பலமாக இருக்கோம் லிஸ்ட் எடுத்துருப்பீங்க, அதை தான் கொடுத்துருப்பீங்க. அந்த 20ல் மட்டும் விருப்பப்படுறவங்க வாங்க வேண்டியது. எதுக்கு 234 தொகுதியும் போடுறேன்? அந்த தொகுதியை உனக்கு திமுக கொடுக்காதுன்னு தெரிஞ்சும், இப்போ உதாரணத்துக்கு கொளத்தூர் தொகுதியில் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஒருத்தர் விருப்பம் மனு கொடுத்தாருன்னா, ஸ்டாலின் தொகுதி அவர் விட்டு கொடுத்துட்டு மானிமாலை பாவம் ஒருத்தர் கேட்குறாருன்னா விட்டு கொடுக்க போகிறாரு. ஆனால் நீ அங்கே இருக்கிறவங்க கொடுக்கலான்னு நீங்கள் வாங்குறீங்க. இது உங்கள் கட்சிக்கான நிதினா அதை வேறு மாதிரி வாங்கிட்டு போங்களேன். இது உங்களுடைய தொண்டர்களே நீங்கள் ஏமாத்துற மாதிரியான ஒரு அர்த்தம் இருக்குது. கமல்ஹாசன் இதில் உதாரணம்னா, ஆமாம், தாவைக்கா வாங்கியிருக்கக்கூடிய அந்த விருப்ப மனு இருக்குல்ல, அது இன்னும் பெரிய கூத்து. இப்போ தகவல் போட்டிருக்கிறாங்க 5 லட்சம் விருப்ப மனு வந்திருக்கான். இப்போ கேள்வி, நாளைக்கு யாராவது கூட்டணிக்கு வந்துட்டா, இப்போ இதில் அந்த தொகுதி நீங்கள் கூட்டணிக்கு காங்கிரஸ் வருது, ஒரு 70 தொகுதி கொடுக்குறீன்னு வைங்க. அந்த 70 தொகுதியில் விருப்ப மனு கொடுத்தவங்களுக்குலாம் அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. எந்த கட்சியும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. ஆனாலும் இதை செய்வாங்க. அவங்க அதை ஒரு கட்சிக்கான வளர்ச்சி நிதியாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயும் முடிவெடுக்காமல், காங்கிரஸும் முடிவெடுக்காமல், காங்கிரஸ் வெளியில் போனால் நம்ம கட்டாயம் உள்ளே போயிடலான்னு தேமுதிக வேறு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படியாக இந்த கூட்டணி கணக்குகள்ங்கிறது ஒரு இடியாப்ப சிக்கலை நோக்கி போகிறது. அடுத்த ஒரு வாரத்திற்குள் எல்லா விதமான விஷயங்களும் ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகி முடிவுகள் தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்கு மேல் தாமதப்படுத்தினால், ஏன்னா அவர் ஸ்டாலின் எதிர்பார்க்கறது போகிறதுன்னா அவங்களா போட்டும் நம்ம அனுப்பினதாக இருக்க வேண்டாம். ஒரு முடிவை எடுத்துட்டு கிளம்பிருங்க அப்படிங்கிறது. மொத்தத்துக்கு ஒரு முடிவு எடுத்து எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெளியில் போய் திட்டுறதுன்னா திட்டு கேட்குறது ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நேற்று வெளில போகிறவங்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் பார்வை இருக்குது. பட் இது எப்படி டெவலப் ஆகுது, நாளைக்கு நாடாளுமன்றத்தில் வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்குதுன்னா அது எப்படி டைவெர்ட் ஆகுது, எல்லாம் பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். பல முக்கியமான செய்திகள் அடுத்தடுத்து பிரேக்கிங்கில் நிச்சயமாக அடுத்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பேசும்.